ஞானானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यं एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. நித்யானந்தம். என் பேர் தயாகரானந்தா. நான் இங்கே பெங்களூர் ஆதீனத்தில் ஆதீனவாசியாக இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட நம்ம பெங்களூர் ஆதீனம் நித்யானந்த வேதாகம சிட்டியை பற்றி சில விஷயங்களை உங்கள் கூட பரிமாறிக்கலான்னு நினைக்கிறேன். சுவாமிஜி நம்ம இதை பற்றி வேதாகம சிட்டியை பற்றி சுவாமிஜி சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சிலவற்றை உங்ககிட்ட நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது முதல்ல சுவாமிஜி இங்கே வர்ற காலத்தில் இது ஒரு 3000 பாம்புகள் வச்சு அந்த விஷத்தை மருந்தாக பயன்படுத்துகிற பாம்பு பண்ணையாக இருந்ததுன்னு சொன்னார். அந்த பாம்பு பண்ணையை சுவாமிஜி இப்போ இங்கே வந்த பின்னாடி அந்த பாம்பு பண்ணையை இடம் மாற்றினாங்க. அப்பவும் 800 பாம்புகள் தங்கிட்டதாகவும் மீதி பாம்புகள் தான் போனதாகவும் அவர் சொன்னார். அந்த சமயத்தில் 2 பசுமாடுகளும் கன்றும் இருந்த ஒரு மாட்டுக்கொட்டில் சின்னதாக இருந்தது. அவ்வளோதான். மீதி எல்லாமே காடு மாதிரி தான் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ சுவாமிஜி இங்கே தங்கி நம்ம ஆசிரமம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுற போது பக்தர்கள் எல்லாரும், சுவாமிஜி இங்கே நீங்கள் தனியாக தங்க வேண்டாம், இங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற போது நம்ம இருந்து காமிச்சா தான் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி இருந்து இதை வளப்படுத்தினார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வைத்திய சரோவர் அப்படின்னு 21 அடி நவபாஷான லிங்கம், அந்த இதில் நம்ம குளித்தோன்னா அந்த நவபாஷான லிங்கத்தில் படுற தண்ணி நம்ம மேலே பட்டால் உடம்பெல்லாம் நல்லாயிடுது. பக்தர்கள் அதை அனுபவிக்கிறாங்க, உடல் நல்லா சரியாக்கிட்டு போகிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இதுக்கு காவல் தெய்வமாக இருந்து நம்மளை காப்பாற்றுற காலபைரவர் வந்த உடனே என்ட்ரன்ஸில் காலபைரவர் இருந்து நம்மளுக்கு ஆட்சி புரிகிறாரு. அந்த மாதிரி இருக்குது. இன்னும் உள்ளே வந்தால் நம்ம ஆலமரம், இந்த ஆதீனத்துக்கே பெருமை சேர்க்குற ஆலமரம் அங்கே ஹீலிங் ஆலமரமாக இருந்து நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றுது. அந்த ஆலமரத்துக்கு அடியில் போய் நின்று நம்ம கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் டென்ஷனெல்லாம் இன்கம்ப்ளீஷனெல்லாம் போய் கம்ப்ளீஷன் ஆகிடும், தெளிவாயிடும், ஹீலிங் கிடைக்கும், உடல் நலம் நல்லா ஆகும். எல்லாமே அது சிறப்பாக அது செயல்படுது. அது மாதிரி நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா கோவிலில் ஆனந்தேஸ்வரர் ஆனந்தேஸ்வரி ஆனந்த நிலையிலிருந்து நமக்கு ஆசி புரிகிறாங்க. சுவாமிஜி அவரோட குரு எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி சதாசிவன் லிங்க வடிவத்தில் இருந்து நம்ம கேட்குற இதையெல்லாம் அருள் புரிகிறாங்க. அந்த மாதிரி இத்தனை சிறப்புமிக்க இந்த ஆதீனத்தை உருவாக்கியிருக்கார் சுவாமிஜி. காலம் மொத்தம் எப்பவும் இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு விசேஷம் இது நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான இது ஸ்தலமாக ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு சுவாமிஜி பாடுபட்டு எல்லாம் நமக்காக எல்லாம் செய்து வச்சுருக்காரு. இன்னும் பார்த்திங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் அதையும் சொல்லிட்டாரு. அதாவது வேதாகமத்தில் சதாசிவன் என்ன சொன்னாரோ அந்த இதுபடி எல்லாமே செய்யறது ஆதீனத்தினால தான் முடியும், வேறு யாருனாலையும் செய்ய முடியாது. அந்த இதை நம்ம ஆதீனத்தில் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதீனம் அப்படின்னு இருந்த 47 ஜீவராசிகள் உயிரினங்கள் அங்கே வாழும் அப்படின்னு சொன்னார். மனிதர்களையும் சேர்த்து 47 உயிரினங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் 30 உயிரினங்கள் இப்போவே இருக்குது நம்ம ஆதீனத்தில். இன்னும் 6 மாத காலத்தில் மீதி உயிரினங்கள் எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு எல்லாமே ஆனந்தமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னும் பார்த்திங்கன்னாக்கா இது மாட்டுக்கொட்டில் பெரிய இதாக கோசாலையாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோவிலாக மாற்றி அந்த இது நம்ம மனுஷங்க நமக்கு ஏதாவது இன்கம்ப்ளீஷன் இருந்தால் அந்த கோசாலையில் போய் அந்த பசுக்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணால் சேவை பண்ணால் நம்மளோட இதெல்லாம் இன்கம்ப்ளீஷன் போய் கம்ப்ளீஷன் ஆகும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அந்த சர்வீஸை கூட நம்ம சேவையெல்லாம் நம்ம பண்ணலாம். இன்னும் ஃப்யூச்சரில் பிராமணர், சத்திரிய, வைஷ்யர், சூத்திரன்னு அந்த 5 வகையான அந்த இதை நம்ம தொழில் அடிப்படையில் நம்ம சொன்ன அந்த வேதாகம சாஸ்திரப்படி எல்லாருமே அது மாதிரி வாழ்கிறதுக்கு இப்போ நான் வழிவகை பண்ணுவேன். எல்லா விதத்துலேயும்
நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஒரு சிட்டியாக ஒரு இதாக 1,00,000 பேர் இங்கே நம்ம வந்து குடியிருக்கிற மாதிரி இங்கே வருவாங்க எல்லாரும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. இன்னும் பார்த்திங்கன்னாக்கா இப்போ வைத்திய சரோவர் மட்டும் இல்லை, இன்னும் 10% நம்ம ஆசிரமத்தை சுற்றி நீர்நிலைகள் வரப்போகுது. அந்த ஒவ்வொரு சரோவர்லேயும் நம்ம போய் நீராடுற போது நம்ம அந்த பஞ்சபூத சக்தியான அந்த இது நீர் சக்தி, நிலசக்தி, அந்த இது காற்று சக்தி, இது மூலம் எல்லா விதத்துலேயும் நெருப்பு சக்தி, இது மாதிரி எல்லா விதத்துலேயும் நம்ம உடல்நிலமும் மனநிலை உடல்நிலை எல்லாமே நம்ம வந்து பாதிக்காத அளவுக்கு ஆனந்தமாக இருக்கிற மாதிரி அது செஞ்சு வைக்கிறது என் பொறுப்பு. ஃப்யூச்சரில் வேதாகம சிட்டி பார்த்து மற்றவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகுது. இது மாதிரி பார்த்து அனைவரும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க டெசிஷன் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு நம்ம இது போயிடும் அப்படின்னு சொன்னார். இது எல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கற்பனை பண்ணி பார்க்குற போதே இப்போவே அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஆனந்தமாக இருந்தது. அதனால் இந்த சிட்டியில் வந்து இருந்து சுவாமிக்கு ஒரு கரம் கொடுத்து நம்மளும் நம்ம சர்வீஸை பண்ணுறதுக்கு ஆதீனவாசியாக எல்லாரும் வந்து சேரலாம். சுவாமிக்கும் கரம் கொடுத்து தோள் கொடுக்கலாம். நம்ம இந்த சிட்டியை உருவாகிறதுக்கு நம்மளும் ஆனந்தமாக இருந்து மற்றவங்களையும் ஆனந்தமாக இருக்க வைக்க நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த ஆதீனவாசியாக வந்து சேரலாம். இன்னும் சக்தி பாதா சுவாமி அதுதான் இப்போ மெயினாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கிறது. அதுதான் சக்தி பாதா அப்படின்னு 3வது நெற்றிக்கண் ஓப்பன் பண்ணி அது மூலம் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வாழ்க்கையில் நல்ல பயனடைகிற மாதிரி இன்னர் அவேக்கனிங் அப்படிங்கிற ப்ரோக்ராமை ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து 21 நாள் நடத்துகிறாரு. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிளாஸுக்கு எல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா, அந்த இது மூலமும் நம்ம 3வது கண் இதாகி நம்ம வந்து நல்ல சக்தி பெற்று நம்ம வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்துலேயும் சரி, உடல் அளவுலேயும் சரி, தொழில் முறையிலையும் சரி, அதே மாதிரி உறவினர்களையும் சரி, எல்லா விதத்துலேயும் அந்த சக்தியை உபயோகப்படுத்தி ஆனந்தமாக நம்ம வாழலாம். அந்த மாதிரி சுவாமிஜி வழிவகை பண்ணியிருக்காரு. இன்னும் பார்த்திங்கன்னா 3 மாதம் சுவாமிஜி கூட இருந்து நித்யானந்தம் அப்படிங்கிற ப்ரோக்ராமை நாம் பண்ணி சுவாமிஜி கூட இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படி சொன்னால், சுவாமிஜி கூட வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம், அவ்வளோதான். சுவாமிஜி மாதிரியே நம்மளும் ஆனந்தமாக அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி மாறணும்னு தான் சாமி சொல்கிறாரு. நான் நீயும் ஒன்னஸில் இருங்க, எல்லாமே நல்லபடி வரும். இந்த குருவாக்கை காப்பாற்றி பண்ணுறவங்க நல்ல சீடர்கள், நல்லபடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சுவாமி ஆசீர்வாதம் பண்ணார். அந்த மாதிரி எல்லாரும் வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டு சுவாமிஜி கூட நம்ம வாழ்க்கையை ஒன்றுபடுத்தி நம்ம ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். நித்யானந்தம்.